ஸோ அப்போ அந்த கடையில் கொண்டு போய் அவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து கருப்பட்டி நீங்க உங்கள்கிட்ட ஒரு ₹500 நான் வாங்குறேன் அப்படின்னா, ஆன் டாப் போய் நான் ஒரு 40% மார்ஜின் வைக்கணும். அப்போ எண்ட் கஸ்டமர்ட்ட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹800 ₹850 பக்கத்துல போகும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ₹200 உங்க பிரைஸுக்கு என்ன குவாலிட்டி பண்ண முடியுமோ அந்த குவாலிட்டி ஒரு ப்ராடக்ட்ட கொடுங்க. ஆன் டாப் போய் நான் ஒரு ₹200 வச்சா கூட இப்போ மார்க்கெட்ல இருக்குமே ஒரு ₹400 நம்மளால பிளேஸ் பண்ணி செல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் நெடுல இருந்தது. ஏன்னா என்னோட லாஜிக் எப்பவுமே என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய என்னன்னா, என் வீட்ல என் பையன் என்ன சாப்பிடுறானோ அதுதான் அடுத்தவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்றது நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயம். அதனால எனக்கு அந்த எத்திக்ஸ்ல இருந்து வரணும்ன்ற இது இல்ல. அது மாதிரி சில இன்வெஸ்டர் கனெக்ட் கூட நான் போயிருக்கேன். ஸோ அப்ப அந்த இன்வெஸ்டர் கனெக்ட் போகும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு பவுடர் ஃபார்மேட் எடுக்கிறோம். ஒரு ₹800 கொண்டு போய் ஒரு கஸ்டமர்ட்ட பிளேஸ் பண்றோம். ஓகே, ஒரு அப்பர் செக்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பண்ணணும். அப்ப நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பண்றோம் அப்படின்னா, வாட் அபௌட் த குவாலிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது. ஸோ அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. மைட் பி எனக்கு வால்யூம் கேம் ப்ளே பண்ணலாம். இல்ல வந்து என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு நம்ம சோர்சிங் இன்கிரீஸ் பண்றத பத்தி பேசுமே